அந்த பக்கம் போயிட்டாங்களா நீங்க போறீங்க? நீர் வந்து 21 நம்பர் இவர் செகண்ட் டைம் தண்ணி வரல போர் போட்டு லைட் இப்படி கிளம்புறம் பள்ளிக்கூடத்தில் மட்டுமா ஆகணும். 5 நேரம் உங்களுக்கு எம்எல்ஏ டிஃபரெண்ட் சார் புரிஞ்ச தெரியல. 10 வரைக்கும் மெமரின்னு மாற்றணும். ஒரு எம்எல்ஏ ஃபண்டில் உங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் போட்டு தராரு. ஒரு மெமரின்னு மாற்றணும். வேறு என்ன கிட்ட போகாதீங்கப்பா, தூரம் வாங்கப்பா. அப்படியே எத்தனை போயினே இருக்கீங்க. நாங்கள் முன்னே போய் எடுக்க தெரியாதா எங்களுக்குலாம்? நாங்கள் வந்து பார்க்குறோம். ஏங்க இதை பார்த்தா இல்லையாங்க? இது ஒன்றா பாருங்க, எல்லாம் ஒன்று கூட போவே இல்லை. எவ்வளோ நாள் போவே இல்லை. சார் பீட்டி இருங்க சரிட்டு சார் பீட்டி எப்படியா பண்ணுவீங்க? அதான் தெரியாது. நாங்கள் 3 மணிக்கு மீட்டிங் தண்ணி பிடிச்ச உடனே எடுக்கணும். மூணு மாசமா இல்லையா? 2 நாளாக தான். எந்த டேட்டு காரணம்? டேட்டு காணும் 2022 தானே? 20 வாரம் 2 வருஷம் முடிச்சிருவாங்க. வாங்க
சரிப்பா, அதை எடுத்துருவாங்க. என்ன இருக்குன்னு இல்லை நீங்கள் எந்த ஒரு யார் எழுதலாம் நீங்கள் தானே தான் எழுதுனீங்க கிளாஸ் எழுதுவாங்க கிளாஸ் நீங்கள் சொல்லி தான் எழுதுவாங்க யாமா யாருமா எழுதுறாங்க இது மாதிரி உங்களுக்கு தமிழ் இருக்காரு நீங்க எப்படி சாயங்காலம் 3 மணிக்கு மீட்டிங் பண்ணணும் புதுசுக்காக நிற்கிறாங்க நீங்க மாட்டி போறீங்க பாருங்க சொல்லு சார் இந்த மாதிரி இருந்தா எப்படி பிள்ளைங்க உட்காரும் இதெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை யாரு உங்களுக்கே இந்த பொறுப்பு இல்லை நீங்க ஒரு எச்சம் இந்த மாதிரி இருக்கு ஒரு பெஞ்சு இந்த மாதிரி இருக்கு கதவு பாருங்க எவ்வளோ க்ளீன் பண்ணோம் போன மாசம் ஒரு சர்க்கிள் வந்தீங்கல்ல இப்படி திரும்புங்க சார் போன மாசம் ஒரு சர்க்கிள் 8 9 10 எல்லா ஸ்கூல்லையும் இருங்க லைட்டு போனால் அப்படி அப்படி 3 நாள் 11 சர்க்கிள் காரணமே நாங்கள் தான் காரணமே நாங்கள் தான் போய் கடலூரில் போய் இந்த ப்ராப்ளம் வந்து கடலூரில் பண்ணதுக்கு தான் என்டையர் ஸ்டேட்டுக்கு அது போட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் ஒரு லட்சத்தில் இருக்க இப்போ சர்க்கிள் நீங்கள் என்ன நீங்கள் சரி போங்க படிச்சிட்டீங்களா உங்க தப்பு ஸ்கூல் உங்கள்கிட்ட எல்லாமே உங்களுக்கு தான் பீரியட் இருந்தாலும் பீரியட் இருந்தாலும் எல்லா ஸ்கூலும் சிஇஓ கண்ட்ரோல் தான் அதே மாதிரி பீரியட் உள்ள ஸ்கூல் பீரியட் ஸ்கூல் கலங்க முன்னுரிமை அதுக்கும் தப்பு உங்களுக்கு ஒரு வேலையை நீங்க வந்து பாருங்க இன்னைக்கு வந்து கருத்து கொடுக்குறாங்களோ இல்லையோ அது அவர் எழுதி வாங்கிக்கோங்க எல்லாம் பண்ணிட்டு 3 மணிக்கு மீட்டிங்ல முடிச்சுட்டு சொல்றேன் போட்டோ எடுத்து காமிப்பா கொஞ்ச நேரத்தில் அதுக்கப்புறம் ஒண்ணு முக்கியமான ஏன் செருப்பெல்லாம் வெளில போட்டு இருக்கீங்க யார் சொன்னா சரி மேடம் டீச்சருங்க வாங்க உள்ள விடுங்க அவங்க எல்லாம் செப்பல் போட வேண்டாம்னு சொல்லல கிளாஸ்ல இந்த மண்ணு இதெல்லாம் வருதுன்னா அவங்களே தான் கழட்டி விட்டுறாங்க புண்ணு இருக்குது அப்படின்றவங்க மட்டும் செருப்பு கட்டினாலே புண்ணு வந்துடும் எச்சல் தேவையில்லாத மிதிக்கிற பொழுது அது மூலியா நோய் பரவும்
அதோட எல்லாம் சுயமரியாதை. இந்த வயசுல சுயமரியாதை போச்சுன்னா எந்த வயசுல வரும் அவங்களுக்கு சுயமரியாதை? இனி வருங்காலத்தில் நான் போனதுமே செருப்பு போட்டு தான் உட்காரணும். எல்லாரும் செருப்பு போட்டு தான் உட்காரணும். செருப்பு போடாமல் இருக்கக்கூடாது. செருப்பு வந்து எதுக்கு தெரியுமா? நம்ம உடம்பு சுத்தமாக இருக்குங்களா? செருப்பு போடுறதுனால தான் கல்வி வரும். செருப்பு போடணும்னா கல்வி வராது நினைக்காது. செருப்புலாம் செருப்பு போட்டு கல்வி வரான்னு வந்துருக்கு. இவங்க கட்டியாரமாக இருக்காங்க, அவங்க முதல்வர் கல்வி இருக்காங்க, செருப்பு போட்டுறாங்க. அவங்களும் அறிவாற்றல் வந்து தான் இருக்காங்க. யார் சொன்னா தப்பாக சொல்லிருக்காங்க? இனி வருங்காலத்தில் சுயமரியாதை இருக்கு. ஒரு செருப்பு போட்டுருவாங்க. உள்ள பாப்பா செருப்பு போட்டு பசங்க பிடி மாஸ்டர் அரசாங்க ஜியோ சார் கொஞ்சம் யார் யாருன்னு அடையாளம் நான் கொஞ்சம் வாயிடுண்ணா. மாணவர்கள் வந்து பொழுது அடையாளம் சிலர் அது வந்து அவங்களுடைய வகுப்பு துவந்த கல்வி வர்றாங்க. கொஞ்சம் பின்னால் டீச்சர்ஸ் தான் இருக்குவாங்க. இனிமேல் வந்து எடுங்க எதுக்கு இருக்கு பசங்க படிக்கிறதுல ரூம் இல்லையா இருக்குதா? சரி, உங்களுக்கு ஜாமான் வேஸ்ட் ஜாமான் போடுறதுக்கு இடம் இருக்கு. இன்னைக்கு எடுத்துணும். நான் மோரத்தில் எடுத்துறேன். லைட் ஏறி ஐயா கால இங்கே தோந்துடிங்களா தண்ணி காது ஊற்றிட்டே இருக்கா உள்ள விளையாட நீங்க நான் பாக்குறப்ப இல்ல, நீங்க எப்ப வேணாலும் சுத்தம் பண்ணுங்க, பண்ணாலும் இருக்க முடியல உடம்பு இல்லை. உங்களுக்கு அரசாங்கம் சர்க்குலர் அடிச்சது மூலமா இருக்கும். கம்ப்ளீட் எல்லா ஸ்கூல் கூட லைட் எரியணும், சுத்தமா இருக்கணும், கதவுலாம் போடணும் எல்லாம் சொல்லிட்டு வாங்கி என்ன பண்ணீங்க பேப்பரை பண்ணியிருந்தா நான் ஒரு மாசம் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு மாசம் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். என்னைக்கு டெய்லி பண்றீங்களா? இன்னைக்கு தான் பண்றீங்க. பாருங்க பிள்ளைங்க படிக்கிற இடத்துல எப்படி கிளீன் பண்ணியிருக்காங்க பாருங்க. மாநகராட்சி மேயர்லாம் ஒரு நாளைக்கு உள்ள டக்குன்னு வரணும். இங்கே இது வந்து மாநகராட்சி ஸ்கூல் கிடையாது. இல்லை, இது கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் நீங்கள் வரீங்கன்னு உள்ளே வந்திருக்காங்க. அவ்வளோ அப்படியா? சரி, இது கவர்மெண்ட் ஸ்கூல். வரணும்னா டெபியூட் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல். ரெண்டாவது பிடி மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் வரும்போது இந்த ஸ்கூல் கிரவுண்டு எந்த ஊருக்கும் கிடையாது. அவ்வளோ பெரிய ஸ்கூல் கல் எவ்வளோ கல் இருக்கு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸை விட்டு கொஞ்சம் நம்ம ஸ்கூல்லே நம்ம பண்ணால் கூட கல் தூக்கி வெளியே போட்டுக்கலாம். யார் பிடி மாஸ்டருங்க?
நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கல் இருக்குல்ல, நடந்த குழந்தைங்கள வெளியே போகிற எவ்வளோ கல் இருக்கு, அந்த கல்லெல்லாம் நான் எடுக்க சொல்லலாம்ல. பசங்களை வச்சு சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்லி எடுப்பாங்கல்ல. மாநகராட்சி கமிஷனர் வந்துருக்காரு. இருக்காங்க. என்னம்மா நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு மாஸ் கிளீனிங் 2 நாள் கொடுத்துட்டு பண்ணிடலாம். இவங்க கேட்கணும்ல இவங்களும் அவங்க எப்படி அவங்க பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வாங்க மேடம், சிவா மேடம், கல் பாருங்க எவ்வளோ சொன்னாங்கல்ல. கொஞ்சம் அந்த கல் எவ்வளோ இருக்கு பாருங்க. குழந்தைங்க விழுந்தா நம்ம தானே கவர்மெண்ட் இதில் கிடையாது. கிளீன் பண்ணுவோம் இப்போ. இது பரவாயில்ல, எடுத்து ரிமூவ் பண்ணுங்க. இந்த கிரவுண்டில் சின்ன சின்ன கல் குழந்தைங்க நடக்கிறது இல்லை. இந்த ஸ்ட்ரென்த்துக்கு இவ்வளோ பில்டிங் டாய்லெட் இல்லையா? டாய்லெட் இது எப்போ பார்க்கணும் இந்த பில்டிங்? இன்னும் ஒரு பில்டிங் அடுத்து ஸ்டோர் ரூம் போனேன். சார் மொபைல் கொஞ்சம் எடுக்காதீங்க இல்லைங்க சார். எந்த ஊர் தம்பி நீங்க? வெளியே நாங்கள் கதையெல்லாம் கேட்கல. 26/3/20 முடிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ 9 மாதம் ஆகிடும். நீங்கள் இன்னும் முடிக்காமல் நீங்களே முடிக்க இன்னும் 3 மாதம் 2 மாதம் ஆகும் முடிக்கிறது. ஃபைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க வேலை வாங்கலன்னு அர்த்தம். அப்படி ஒரு வேலை செய்யறது ஒரு வருஷம் பசங்களுடைய இது போதில்ல, நாங்க ரொம்ப எத்தனை தடவை கேட்டிருக்கோம், மீட்டிங் போட்டிருக்கோம் பாத்தீங்களா? கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிட்டு வராது இல்ல லாஸ்ட் இது வரைக்கும் வாங்கிட்டாரு சார். இப்போ செஞ்சுட்டு இருக்கலாம், நான் வாங்கல. பெயிண்டிங் மட்டும் இல்லை டைல்ஸ்லாம் போடல. என்ன நிறைய இருக்கு சார், ஒர்க் இருக்கு. ஒர்க் இருக்கு. 20% ஒர்க் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கு.
ஸ்ட்ரக்சரலி எல்லாம் ஓகே சார், மற்றபடி ஃபினிஷிங் ஓகே சார். யாரு எஸ்யூ யாரு வேலை வாங்கினல நீங்க என்ன வேலை வாங்கின பசங்களுக்கு ஒரு வருஷம் போச்சு இல்ல கேக்குறாங்க கேளுங்க முன்னாடி போங்க பில் எல்லாம் போட்டா உங்களுக்கு வேலை இருக்கு இருக்கிற வேலை வாங்கினா நீங்க வேலூர்ல எத்தனை மாவட்டம் இது மாதிரி எத்தனை 2 நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்கள் ஒரு ஏஜ் ஒரு 2 பேர் ஒவ்வொரு ஸ்கூல் ஆள் எத்தனை ஸ்கூல் நடக்குது மொத்தம் ஸ்கூல் வந்து ஒரு 5 நடக்குது சார். இல்ல உங்க டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் 5 எவ்வளவு நடக்குது மொத்தம் 5 டிஸ்ட்ரிக்ட் சார். 5 டிஸ்ட்ரிக்ட் ஆமாம் 2 பேரா ஆமாம் சார் அவ்வளோதான் சார். அம்மா பிஜி ஹாஸ்டல் கட்டுறாங்களே அது இதே கான்ட்ராக்டரா வேற கான்ட்ராக்ட் இல்லை அது அது வேறு வேற சார். அது எப்போ பீரியட் முடியுது? அது இல்ல சார், இன்னும் அது சைட் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு சார். சைட் கிடைக்கும் சார் கேட்டுருவோம் கேட்டிருக்கோம் சார். காலேஜுக்குள்ளே வாங்க மீட்டிங் சைட் இஷ்யூ சரி பீங்க வந்து நம்ம சைட் இஷ்யூ சார் பீங்க மந்தை ரூப் சைட்டே கிடைக்கல ஸ்லோவா போகுது ஆனா ஃபண்ட் சைட் ஆனா சைட் இப்படி ஃபண்டு வரணும் பண்ணிருக்காங்களே. நீங்க கேட்குற சார் உண்மையை கேட்குற ஃபண்ட்ஸ் எல்லாம் அனெக்ட் ஆகும் சைட்டை காமிக்காம எப்படி பண்ணுறது? நீங்கள் இடத்த முடிவு பண்ணி எஸ்டிமேட் போட்டு அனுப்பின பிறகு தானே உங்களுக்கு வந்து மீட்டிங் வாங்க பேசுவோம். இல்ல சார், அதெல்லாம் கூட வாங்கிட்டாங்க சார். ஆனா அந்த இடம் பத்தல சார். இதே வாங்க, பிளான் வாங்க. மாத்தினாங்க. வாங்க, வாங்க, வாங்க. மாத்தினாங்க, அந்த புது வாங்க plan மீட்டிங் நாங்க பேசுவோம். அதான் சார் சாயங்காலம் அந்த குழம்புல எல்லாருக்கும் கொஞ்சம் பார்த்து நம்ம அண்ணா நாளை மதியம் இரவு சொல்லி கொடுக்கணும். அண்ணா படிச்ச எங்களுக்கு நான் போய் இந்த மாத்திரை வாங்க 5 மாத்திரை கொடுத்தா 1க்கு 2 தடவை எடுத்து காலை மாலை இரவுன்னு பார்த்து தான் குடிக்கிறோம். என்ன இது நீதிமன்றம் கேட்டா பதில் சொல்லணும். அந்த கதைலாம் கிடையாது. சும்மா போயிடலாம் பேசக்கூடாது யாரும். எடுக்கக்கூடாது. நான் கேட்குறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு நம்ம சொன்னோம்ல எல்லாமே ஏழை கிராமத்தில் வரவங்க எங்க இருக்கு கவர்மெண்ட் இருக்கு அப்புறம் கொடுங்க. இல்லைம்மா என்ன ஏன் கவர் கொடுக்க முடியாதுன்னு என்ன ப்ராப்ளம்? இது அதாவது ஜிஹெச் கூட நம்ம போடணும் சார். அன்னைக்கு சொன்னாங்க ரொம்ப அதிகம் கூட்டம், அதுவே கொடுக்கணும்னு சொல்லி மாதம் பண்ணுறாங்க சார், பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்க? நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல கொடுக்கறது இல்லை. சின்ன ஹாஸ்பிட்டல். சரி ஒரு வயசான ஒரு அம்மாவை கூப்பிடுங்க, இந்த 3 கொடுத்துட்டு மாத்திரை போடு, காலையில் மத்தியானம் ராத்திரி எப்படி தெரியும்? இல்லைம்மா அது கூட இல்லாமல் கலர் வேற சொல்லிடுவோம். காலம்புற ஒரு கலரு, மத்தியானத்துக்கு ஒரு கலரு, அவங்களுக்கு கவரை பார்த்து தான் வீடு கண்டுபிடிப்பாங்க. மேடம் இது வந்து ரொம்ப தவறு. இது வந்து உள்ளபடியே ரொம்ப தவறு. இல்லை வயசானவங்க வரணும். நீ என்னது வேற மாத்திரை தெரியாம குடிச்சா என்ன ஆகும்? ஏம்மா நீங்க தானே அங்கே பார்க்குறீங்க பிஎம் நீங்க தானே, ஏன் அப்படி பண்றீங்க? இவ்வளோ மாத்திரை கொடுக்குறதுக்கு ஒரு கவர் கொடுக்க முடியாதா? இருக்கு நாங்க இருக்கும்போது கேட்டல எனக்கு இப்படி கையில கொடுத்தீங்க தானே. இது இல்லம்மா நான் சொல்றேன் ஏழை உயிரோட விளையாடாது. இல்லை கவர்மெண்ட்ல அந்த இல்லைம்மா இவங்களுக்கு கொடுக்காத காரணம் என்ன சொல்லுங்க. என்னைக்குமே கொடுக்கல, அதனால இன்னைக்கு கொடுக்கல. எத்தனை மாசம் ஆச்சு எனக்கு தெரியும், நான் வந்து போறேன். நேற்று ஷிஃப்ட் பண்ணீங்க, எத்தனை மாசம் ஆச்சு? 3 months ஆச்சு. ஏன் அப்படி கொடுக்கல? ஏன் அப்படி இருக்கீங்க? எப்படி ஏழை வர முன்னாடி இருந்த பொதுமக்கள் எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு மாத்திரலாம் என்னன்னு தெரியல. அவங்க கொடுக்குறாங்க மாத்திரை என்ன கொடுத்துறாங்க, அது இந்த சாயங்காலமா காலம் பெரிய வாய்ப்பு இல்லை சார். நமக்கே கஷ்டப்படே நம்மளே கஷ்டப்படாது. எனக்கு சுகர் டேப்லெட் கொடுக்குறாங்கன்னா நான் எது எங்கம்மா அந்த ராத்திரி என்ன பிரச்சனை? எந்த மாட்டீங்க
இப்போ கொடுத்தீங்களா? நான் கேட்டேன் எப்படி 4 கொடுத்தா எப்படி நான் 4 போடுவேன்? எப்படி நான் 4 போடுவேன்? இது எங்க இல்லை அடுக்குமார் ஹாஸ்பிட்டல். இப்போ திடீர்னு அவர் கூட்டு போகிறேன் அடுக்குமாரி போட்டால் கவரே கிடையாது. எப்படி கொடுப்பீங்க ஏழைகளுக்கு? பார்த்து வரக்கூடாது சொல்லுங்க. டிடி எடுத்து நீங்கள் பார்த்து சொல்லுறது ரொம்ப தவறுமா? நீங்கள் எல்லா ஊர்லேயும் அதே மேடம் டிடி ஜேடி வந்து எப்படி சொல்லுங்க இன்னைக்கு மத்தியானம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் ஃபிட்டாக தான் போடுறேன். கொடுத்துட்டு கவர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் காப்பி மீட்டிங் கட்டணும். ஏசிஜி ஒர்க் பண்ணுதாமா? ஒரு பேஷண்ட் ரெடி பண்ணுங்க. ஒரு பேஷண்ட் ஒரு ரிப்போர்ட் எடுத்து நீங்க டிஃபிகல்ட்டி சொன்னா உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோம். அதுக்கு பாஞ்சு வந்து இவர் எது டாக்டர் பிஎம்ஓ மேடம் இங்க டாக்டர் யாருங்க? மேடம் டிடி மேடம் இந்த மாதிரி கண்ணு கொஞ்சம் தெரியலையா? சமத்துவபுரம் பக்கத்துலயே கொஞ்சம் உடனே பார்த்து உடனே அனுப்பிச்சு சொல்லுங்க. வயசானவங்க சேர்த்து ஏதோ சொல்லி அப்பதான் நல்லா போத்திக்கோ. கூட இருக்க அண்ணன் கொடுத்தாரு பாருங்க. தண்ணி வரும்போது ஒரு செக் டேம் தண்ணி ஹெட்டாக போய் அந்த ஆம்பேல போய் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இடமா தான் பார்த்து மேக்ஸிமம் பண்ணுறோம். சொன்ன மாதிரி ஒரு 10 கிலோமீட்டரில் வர்ற மாதிரி பண்ணுறோம். இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது அகரமாறு வந்து இப்படி வர்ற ஒரு கிளையாது. அதுக்கப்புறம் கவுண்டன்யா மகாநதி இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மோர்தான குடியாத்தம் கான்ஸ்டியூன்சிலேருந்து வர்ற இதுல இது வந்து கிளையாறு வந்து இந்த மலைகள்ல இருந்து வர்றது. அது தண்ணி தான் இப்போ மேஜராக இந்த 2 தண்ணி தான் இப்போ இந்த பாலாறு தண்ணி வராத நேரத்தில் இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சு கேட்ச்மெண்ட் ஏரியாவில் மழை பெஞ்சுச்சுன்னா மழை நிறுத்தி ஆந்திராவில் மழை பெஞ்சுன்னா இங்கே தான் நம்ம மோர்தானா டேம் அதான் அங்கே தான் அந்த கவுண்டன்யா ரிவர் இருக்குல்ல சார் தலைவர் கட்டின அந்த கவுண்டன்யாவில் கரெக்டாக நம்ம ஆந்திரா பார்டரில் இந்த மோர்தானா ரிவர் மோர்தானா டேம் இருக்குது. அது வந்து அந்த ரிவரில் மோர்தானா டேம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கோயில் மலையார்னு ஒரு ப்ரொபோசல் வந்து அதான் மேலே அணையம் இல்லாத ஊருக்கான ஆமாம் இது வந்து ப்ரொபோசல் இருக்கு எப்போ இன் பிரின்சிபல் அப்புறம் பேர்லேயே உங்க தொகுதியிலே அணை இருக்குது. ஒரு வாட்டர் இங்கே தண்ணி இருக்கு. இப்படி வரட்டும். ஒரு கிட்டத்தட்ட 1 அடி தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் விழுகும்போது என்ன ஆகும்னா டேமேஜ் ஆகாது. அதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா சேஃப்டி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்டி ஸ்டோன் சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய அந்த கல் அங்கே ரேட் பார்த்தீங்களா அந்த பெரிய பெரிய கல்லா அது ஒரு 10 மீட்டர். ஏன்னா ஹைட் ஃப்ளட் வரும்போது அதை தாண்டி நம்ம வந்து வேகம் தொடர்ந்து குறைஞ்சிருவோம். அதான் வந்து இந்த பக்கம் ரோடு போடுறதுனால வந்து இதெல்லாம் எடுக்காமல் இருக்கும். சேஃப்டியாக இருக்குங்க. நம்ம ஒரு 100 வருஷம் கூட எந்த இஷ்யூஸும் அப்படி கூட்டு போகலாம் சார். போங்க. எஸ் பார்த்து கால் பார்த்து வைங்க. நீங்கள் சொன்னது அப்புறம் அப்படிதான் முக்கியமான இது வந்து வாட்டர் குஷன். இந்த வாட்டர் குஷன் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி வந்து ரெஸ்டோர் பண்ணுறது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு அப்படி விஷயம் தண்ணி மேலேயே தண்ணி கொடுக்குறதுனால டேமேஜ் அதை நம்ம ஹை ஃப்ளட்
எப்போ மழை பெய்யும் எப்போ தண்ணி நிற்கும்? இந்த தண்ணி வந்து நம்ம போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன்லேயே வந்துச்சு, தென்மேற்கு பருவமழையிலே தண்ணி. இப்போ அந்த கார்னர்ல தண்ணி போகுதுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மான்சூன் கம்பல்சரி தண்ணி வரும். ஆக்சுவலாக இதை ஒர்க் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். எவ்வளோ தண்ணி இதில் எத்தனை டீ? இதில் வந்து 2.5 ஆமாண்ணா, இது வந்து 9 அது 2 ஃபில்லிங் வரும்போது 4.5 இன்ச்சு போகும். கிட்டத்தட்ட வந்து பாசனம் வந்து 480 ஏக்கர். அது வந்து என்னன்னா ஒரு சேனல் காமிச்சாங்க, அந்த சேனல் மூலமா டைரக்ட் ஆகிக்கிட்ட ஒரு 42 இங்கே என்ன பயிர் மேஜராக பண்ணுறாங்க? அந்த 42 ஏக்கர் அந்த டைரக்ட் சேனல்ல வருது. போவோம் மணி அடிச்சுவாங்க. அந்த ஃபோட்டோ நான் வச்சுட்டு காரில் வந்து மிஸ் ஆகிடும். அன்னைக்கு வந்துடும் அன்னைக்கு ரெண்டு பக்கமும் வந்து இது வந்து இந்த மணல் போட்டு இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஃபுல்லாக இந்த மணல் வந்துச்சுன்னா வந்து தண்ணி கெப்பாசிட்டி அதுக்காக வந்து இப்போ என்னன்னா மணல் போக்கின்னு சொல்லி இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 1.5 மீட்டரில் பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸ் எப்படின்னா நம்ம வந்து தண்ணி வந்து இருக்கும்போது எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு இல்லை, எங்கள் காவிரி மணல் உரன்னு ஒரு மணல் பார்த்து தனியாக கட்டிக்கிட்டு முடிச்சிட்டாங்க. ஓப்பன் பண்ணுற பொழுது தண்ணி போகிற இடத்துல மணல் ஊற போகிறது. அதுதான் சார் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அதனால தான் இப்போ வந்து தண்ணி போகிற இடத்துல மணல் பிடிச்சி இப்போ எங்கள் டபிள்யூஆர்டியில் போடுற டிசைன் எல்லாமே சார் பெரிய செக் டேமுக்குலாம் இந்த மாதிரி மணல் போட்டியோட தான். இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 மணல் தண்ணி போடுறதுல மணல் போயிடுச்சு. எங்கள் இதில் டெக்னிக்கல் தப்பாக பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து நான் ஃபில்டர் ஆகணும். ராஜகுமார் எங்க போறாங்க கேளு. அடுத்தது ஏய் முள்ளுக்காட்டில் வந்து ஒன்று எடுத்துமா தான்டா இது அடிக்கல் நாட்டாங்களா என்ன வரும் 3 செகண்ட் வருது.
ஆபரேஷன் தியேட்டர்னு இருக்கு. டெலிவரி எலும்பு ஆப்ரேஷன் ஜெனரல் ஆப்ரேஷன் ஓப்பன் ஸ்பெஷல்லாம் இல்லை அதில் ஜாக்மோர் ஆப்ரேஷன் டேட்டா ரெக்கவரி கேஷன் ஃபில்ட்ரேஷன் ஸ்டாப் என்ட்ரன்ஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டு நர்ஸ் ஸ்டேஷன் சர்ஜிக்கல் வார்டு பெட் சர்ஜிக்கல் பெட் லென்ஸ் ஃபோர்த் ஃப்ளோர் சேர்மன் கேட்கறது இது ஆபரேஷன் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சர்ஜரி ஆபரேஷன் தியேட்டர் வேணுமே அங்க நீங்க வச்சிருக்கீங்களாங்கிறத கேக்குறாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்கீங்க. இப்போ லிஃப்ட் 3+2 கட்டியிருக்கு சார். ப்ரொபோஸ் அடுத்த நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 3 floors. அது வந்து 14.5 crores. மொத்தம் அட்மிஷன் தான் மேலே போகிறதுங்கிற மாதிரி ஆபரேஷன்
பண்ணிடலாம் சார். ஸ்கேனுக்கு மேலே இடம் தேவைப்படாது சார். கண்டிப்பாக ஒரு ரூம் 2 ரூம் சித்தரு இங்கே வராதான்னு தெரியல இங்கே வந்துட்டாரு ஆதிராவிட நடத்துகிற ஹாஸ்டல் இருக்கு புறநோயாளி இருக்கு சார். சொல்ல தெரியும். உட்காந்துருங்க உட்காந்துருங்க ஆ ரைட் இவனை கொஞ்சம் பின்னாடி வாங்க செக் பண்ணிக்கலாம் என்ன வேணது ஹாஸ்டல்லே கொஞ்சம் பின்னாடி வாங்க ஜிஹெச்சில் கூப்பிட்றேன் கூப்பிட்றேன் பேட்டியில் இருக்கேன் இப்போ ஃபோர் ஸ்ரீ இஷ்டம் அது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதிப்பீட்டுக்குழு ஆய்வு நடத்திய பல்வேறு மாவட்டங்களில் நாங்கள் சென்று வந்தாலும் கூட இன்றைக்கு வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு செய்திருக்கிற பணிகள் எல்லாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று மேலதிகாரிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டு அடுத்தது சிறந்த நிலையில் இன்றைக்கு வேலூர், நாளைக்கு திருப்பத்தூர், நாளைக்கு ராணிப்பேட்டை 3 மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம். காலையிலேருந்து பார்த்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு மருத்துவமனை இதில் கிட்டத்தட்ட 60 படுக்கறைகள் கொண்டிருக்கிற ஒரு மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறக்கப்பட இருக்கிறது. இன்னும் இந்த பகுதியில் இன்னும் கூடுதலாக வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக கேட்டிருக்கிறார்கள். அதை ஆய்வு செய்து அதையும் அரசிற்கு அறிக்கையாக அளிக்கப்பட்டு இன்னும் 3 தளங்கள் கட்டுவதற்கான இந்த வாய்ப்பை இந்த மதிப்பீட்டுக்குழு பரிந்துரைக்கும் என்பதை அந்த முதலமைச்சரிடம் இந்த துறை அமைச்சரிடமும் தெரிவித்து விரைவாக இதை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். இது ஒரு பல்நோக்கு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான மருத்துவ உபகரணங்களும் இங்கே வைக்கப்பட இருக்கிறது. இன்னும் 3 மணி ஏற்படுத்த பிறகு சிடி ஸ்கேன்லேருந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்லேருந்து எல்லாமே வர இருக்கிறது. இந்த பகுதி மக்கள் அதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். காலையில் ஒரு ஷெட்டாம் பார்த்தோம். அது கிட்டத்தட்ட
116 லட்சமா 11 கோடி ஒரு சென்டாக போயிட்டு இருக்கிறோம். 175 மீட்டர் இருக்கு. அது அந்த பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட 450 ஏக்கருக்கு பயனுள்ளதாக நெல் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி தேக்க வைத்து எந்த காலமும் தண்ணி இருக்கிற மாதிரி நிலைமையை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. விரைவாக கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் வந்து நம்முடைய முதலமைச்சர் திறக்கிறாங்க திறக்க இருக்கிற நல்ல செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். ஆயுதிராவிட நலத்துறை தங்குகிற மாணவர்கள் விடுதலை பார்ப்போம். அதுவும் ஒரு 55 குழந்தைகள் விண்ணப்பப்பட்டு சிறு சிறு பிரச்சனைகள் அங்கே இருந்தது. அதை அந்த வார்டன் காட்டி இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அந்தகுமார்ட்ட சொல்லி அதுக்கு தேவையான செய்து அதை சரியாக பராமரிக்க சொல்லியிருக்கோம். அதுபோன்று நகராட்சி பள்ளி ஒன்றை பார்த்தோம். அந்த பள்ளியில் எல்லா பள்ளிகளிலும் இருக்கிற சில குறைகள் அங்கேயும் இருந்தது. நான் கடந்த பல மாவட்டங்களில் பார்க்குற பொழுது அந்த குறைகள் இங்கேயும் இருந்தது. அங்கெல்லாம் லைட் எரியல, ஃபேன் ஓடல, டாய்லெட் சுத்தமாக இல்லை. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி இதையெல்லாம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று செய்யப்பட்டிருக்கிறோம். ஆக நாளையிலிருந்து நாங்கள் வந்த பயணம் ஒரு மகிழ்வான பயணமாக இருந்திருக்கிறது. மீண்டும் மதியம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறையும் சார்ந்து ஒரு கூட்டம் வைத்திருக்கிறோம். அந்த கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகு மாலையில் உங்களிடம் மீண்டும் பல்வேறு பிரச்சனைகளை தொடர்பு கொள்வது. டிஆர்ஓ குடியிருப்பு ஏற்கனவே பணி முடிக்க வேண்டியது இன்னும் காலதாமதம் ஆகிடும். உடனடியாக கேட்டுக்கிறோம். இல்லை அது ஹாஸ்டல் இல்லை காலையில் பார்த்தோம்னா அது வந்து 23 முடிச்சிருக்கணும். 8 மாத காலம் பார்த்தேன். அதில் வந்து அந்த ஒப்பந்தக்காரருக்கு வந்து விபத்து காரணமாக மருத்துவமனை இருக்கிறாங்க. அதனால காலதாமதம் இருக்கு. விரைவாக இந்த எவ்வளோ காலதாமதம் நடந்தோ அந்த காலதாமதத்தை சரி பண்ணி ஒரு 3 மாதங்களுக்குள்ள செய்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் மேலும் 3 தளங்கள் நல்ல கட்டம் புதிதாக கட்டம் விரிவுபடுத்த. ஆமாம். ஆக அந்த 3 தளங்களுக்காக இது திறந்துருவோம். திறந்ததுக்கு பிறகு அது மீண்டும் 3 நாள் விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. இப்போ 60. அதுக்கு பிறகு அந்த 3 தளத்தில் எத்தனை அந்த பெட்டு வருது பார்த்து செகண்ட் ஃபேஸ் 40 பெட்டு சிவா செகண்ட் ஃபேஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய ஆய்வுக் கூட்டம் சீரோடும் சிறப்போடும் தற்போது நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நன்றி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வரவேற்புரையாற்ற உள்ளார்கள். அனைத்து துறை அலுவலர்களும் தயவு செய்து விரைவில் தங்களுடைய இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முன்னாடி சைடுல நிக்கிறவங்க கொஞ்சம் சப்ஜெக்ட் இருந்தா இருங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆபீசர்ஸ் மட்டும் உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆபீசர்ஸ் தவிர மற்றவங்க எல்லாம் பக்கத்து அறையில இருங்க. தேவைப்பட்டா ஆபீசர் கேட்டுக்குவாங்க, கூப்பிடுவாங்க. கொஞ்சம் ப்ளீஸ்
அங்க நிக்கிறவங்க கொஞ்சம் அந்த பக்கம் நில்லுங்க, உட்காருங்க. அனைவருக்கும் வணக்கம். பெருமரியாதைக்குரிய மாண்புமிகு மதிப்பீட்டு குழுவினுடைய தலைவர் மற்றும் இக்குழு உறுப்பினர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் வேலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் வரவேற்புதலையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வருவாய் அலுவலர், நம்முடைய திட்ட அலுவலர் போன்ற அனைத்து அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறையினுடைய அதிகாரிகள் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் நான் ஒன்றை கூறிக்கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய அரசாங்கத்தால் வழங்கப்படுகிற அனைத்து ஒதுக்கப்படுகிற அனைத்து பணமும், அதாவது நம்ம பட்ஜெட்ல வழங்கப்படுகிற அனைத்து பணத்திற்கும் நாம் எல்லாம் எப்படி செலவு செய்யப்படுகிறது, அது எந்த வகையிலே வழங்கப்படுகிறது, அந்த ஒதுக்கீடு சரியாக இருக்கிறதா, மேலும் அந்த பணம் நல்ல வகையிலே செலவு செய்யப்பட்டுள்ளதா என்பதற்கு நாம் அனைவரும் நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை நம் ஒவ்வொரு அரசு அலுவலருக்கும் இருக்கிறது. ஆக அந்த பணியை செய்வதற்காகத்தான் சட்டமன்றத்தினுடைய இரு கண்களாக பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி போன்ற முக்கியமான கமிட்டிகள் எல்லாம் இருக்கிறது. ஆக இந்த சட்டமன்றத்தினுடைய இரு கண்களாக செயல்படக்கூடிய இந்த மிக வரலாற்று சிறப்புமிக்க இந்த மதிப்பீட்டு குழு இன்று இங்கே நம்முடைய வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து இன்று காலை முதல் கடந்த 3 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி பணிகளை நல்ல முறையில் ஆய்வு செய்து இன்று இங்கே கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அனைத்து அலுவலர்களும் தயவு கூர்ந்து மிக பொறுப்புடன் கண்ணியமிக்க இந்த கமிட்டியினுடைய தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கும் அவர்கள் எழுப்புகிற விஷயங்களுக்கும் தயவு செய்து நல்ல முறையில் ஒத்துழைத்து நல்ல பதில் அளிக்குமாறு இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நம்முடைய மாண்புமிகு இக்குழுவினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற செயலர் உட்பட்ட அனைத்து அலுவலர்களையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வரவேற்று அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு மதிப்பீட்டு குழு தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு மதிப்பீட்டு குழு உறுப்பினர்களுக்கும், வேலூர் மாவட்டத்தை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும், அதே போல வருகை புரிந்துள்ள மாண்புமிகு மரியாதைக்குரிய மாவட்ட பிரதிநிதிகள், மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட வன அலுவலர், மாவட்ட திட்ட அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவருக்கும், வருகை புரிந்திருக்கின்ற வேறு அலுவலர்கள் அனைவருக்கும், அதே போல நம்முடைய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் பேரவை செயலகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு காலையிலிருந்து நம்முடைய மதிப்பீட்டு குழுவானது ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டுள்ள ஒரு 9 மதிப்பீடுகள், 9 துறை சார்ந்த மதிப்பீடுகள் சம்பந்தமான இந்த வேலூர் மாவட்டத்தை சார்ந்த மதிப்பீடுகள் குறித்து இந்த ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது என்பது குறித்த விவரத்தை நேரடியாக கள ஆய்வு மூலம் நேரடியாக கள ஆய்வு செய்து தற்பொழுது அந்த மதிப்பீடுகள் முறையாக செலவிடப்படுகிறதா, அதில் ஏதேனும் இன்னும் மேம்பாடு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலாமா என்பது குறித்த அந்த ஒரு விரிவான விவாதத்தை தற்போது தொடங்க இருக்கிறது. இன்றைய குழு கூட்டத்தினை தொடக்க உரை ஆற்றி தலைவர் அவர்கள் தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து மதிப்பீட்டு குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு சேர்க்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கப்படுகிறது. மேடம் 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 மேடம்
அதனைத் தொடர்ந்து ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மதிப்பீட்டுக்குழு உறுப்பினர், மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மதிப்பீட்டுக்குழு உறுப்பினர், பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மதிப்பீட்டுக்குழு உறுப்பினர். மரியாதைக்குரிய மாவட்ட நம்முடைய மாநில உறுப்பினர், எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆர் நந்தகுமார் அவர்கள், ஏபி நந்தகுமார் அவர்களுக்கும், ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், ஜவாலுதீன் ஐயா அவர்களுக்கும், மாவட்ட ஊராட்சி தலைவர் அவர்களுக்கும் சிறப்பு சேர்க்கப்படுகிறது. நம்முடைய மரியாதைக்குரிய குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் தற்பொழுது குடியாத்தம் முதன்மை செயலாளர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமர்வு ஜெயன் அவர்களுக்கும் சிறப்பு சேர்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த கூட்டம் பயனாளிகளுக்கு அந்த நலத்திட்டங்கள் வழங்கும் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நம்முடைய மதிப்பீட்டு குழு மாநில தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தங்கள் திருக்கரங்களால் இந்த மாவட்டத்தை சார்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உதவிடுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவராக படிக்கவும். பெயர் நான் கேள்விப்பட்ட சேர்மன் என் பேர் ரவிச்சந்திரன். இன்வைட் பண்ணிட்டு உட்கார்றதுக்கு கூட ஒரு சேர் இல்லை. ஒரு சேர் நான் வாங்கி போட்டு ஒரு சேர்மனை உட்கார வச்சிருக்கேன். இன்னும் 2 சேர்மன் வந்துருக்காங்க. எங்களுக்கு வேலை இல்லைன்னா வர வைக்க தேவையில்லையே. ஒரு இருக்கை இல்லை. நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கும் அதே போல மக்களுக்கு பாலமாக திகழக்கூடிய அதிகாரிகளுக்கும் இது ஒரு பெரிய பாலம். அந்த பாலம்ல உங்களுக்கு ஒன்று நிச்சயமா இருக்கும். உடனடியாக அவருக்கு இருக்கை வசதி செய்து கொடுக்குமாறு மக்கள் பிரதிநிதிகள் யாரையும் நிக்க வைக்க கூடாது. அடிஷனலா 25 சேரை வச்சுக்கோங்க. என்ட்ரன்ஸ்ல பாருங்க, மக்கள் பிரதிநிதிகள் வந்தாங்கன்னா ஒரு 5 பேரை கூட நிறுத்திக்கோங்க, கூப்பிட்டு உட்கார வைங்க. சார் சேர்மன் சார், சேர் வந்துச்சு, உட்காருங்க ப்ளீஸ். தற்பொழுது நலத்திட்ட உதவிகள் வழங்குதல். இல்ல, 2ஆம் நிலை அலுவலர்கள் தயவு செய்து வெளியே ஒரு ஹால்ல உட்காரலாம். முதல் கட்ட அலுவலர்கள் தயவு செய்து மட்டும் இங்க இருந்து நீங்களே உங்கள் துறையினுடைய 2ஆம் நிலை அலுவலர்களை தயவு செய்து கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லுங்க. போதிய இட அனைவரும், அனைத்து துறை அலுவலர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் உள்ளே உட்கார வேண்டிய காரணத்தினால் 2ஆம் கட்ட அலுவலர்களை நீங்களே முதல் கட்ட அலுவலர்கள் தயவு செய்து கொஞ்சம் வெளியே இருக்கிற ஹால்ல உட்கார வைக்கலாம். சரி வாங்க, பயனாளிகள் வாங்க. நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். முதலாவதாக விஜயகாந்த் பேரணம்பட்டு வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கான இலவச வீட்டுமனை பட்டா பெறும் பயனாளி விஜயகாந்த். கொஞ்சம் வேகமா படிங்க, பயனாளிகள் தொடர்ந்து போகும். ஜெகதீசன் ரூபாய் 16 லட்சம் கடன் உதவி பெறும் பயனாளி ஜெகதீசன். செம்பருத்தி ரஞ்சிதா அமலா துர்கா பாஷா
நேரா பாருங்கம்மா. இங்க திரும்பிங்கம்மா. இப்படி திரும்பிமா. அதைத் தொடர்ந்து திருமதி ஜானகி ஆதரவற்ற விதவை உதவித்தொகை பெறும் பயனாளி திருமதி ஜானகி, திருமதி லட்சுமி ஆதரவற்ற விதவை உதவித்தொகை பெறும் பயனாளி, திரு மணி முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளி, லட்சுமி மணிகண்டன் ஜானகி இந்த பக்கம் திரும்பி. முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளி. அதைத் தொடர்ந்து பெருமாள் முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளி. இங்க பாருங்க. அதைத் தொடர்ந்து சுக்கூர் வெள்ளிமுத்து கக்கூர் வெள்ளிமுத்து சரி குழு சொல்றோமா உட்காருங்க. இல்ல அவங்களை கூப்பிட்டு வாங்கி ஜானகிமா அந்த அம்மா ஆமா வந்து ஜானகி இல்ல இங்க இருக்காங்க. இங்க வாங்க. திரும்பிங்கம்மா. எழுதி புத்தா அம்மா நீங்க உட்காருங்கம்மா, ஒரு நிமிஷம் கொடுக்குறாங்க. அப்படி நீங்க வந்து சேர்ல உட்காரு, சைட்ல உட்காருங்க. உங்களை தேடி பிடிச்சி தரோம். உட்காரு சார் நேரா பாருங்க. சார் முருகேசன் துரைசாமி ரூபாய் 2 லட்சம் நிதி உதவி பெறும் பயனாளி. முருகேசன் துரைசாமி, ரமேஷ் பொன்னுசாமி, மணி வெள்ளையன், பின்னாடி நின்னுக்கோங்க. அவர் படிக்க படிக்க இங்க கொடுங்க. சார் நேரா பாருங்க. சார் இப்படி திரும்பிங்கப்பா. இப்படி திரும்பப்பா. திரும்பிப்பா. சார் எந்தூர் பாணி பேசி வந்தியா? ரமேஷ், இங்க பாருங்கப்பா. இங்க பாருங்க. இங்க பாருப்பா. சார் சார் தம்பி இங்க பாருங்க. இங்க பாருங்க. எந்தூருமா? நேரா பாருங்க சார். சார் இங்க பாருமா. இங்க பாருமா. இங்க பாருமா. நான் எடுத்துமா. சார் இங்க பாருங்க சார். இங்க பாருமா. ஆமா ஆமா சார் கரெக்டா சொல்லுங்க. அப்படியே எல்லாம் நில்லுங்கப்பா. எல்லாம் நில்லுங்க. அப்படியே காமிச்சிருங்க. போங்க போங்கம்மா. வாங்க சார் வாங்க. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் அண்மையோடு இந்த மதிப்பீட்டுக் குழு ஆய்வு பயணம் பல்வேறு மாவட்டங்களில் நடந்து முடிந்து
இன்றைய தினம் வேலூர் மாவட்டத்தில் ஆய்வு பணத்தை பல்வேறு இடங்களை பார்த்துவிட்டு இப்பொழுது அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு கூட்டமாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, இதில் கலந்து கொண்டிருக்கிற உறுப்பினர்கள் முனைவர் எச்.எம். ஜவஹர்லால் அவர்களே, திரு பரந்தாமன் அவர்களே, திரு சகோதரர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே, சிவகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்றைக்கிலே சகோதரர் நந்தகுமார் அவர்களே, அமுல் அவர்களே, சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் அவர்களே மற்றும் இதை கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட திட்ட அலுவலர், மாவட்ட வன அலுவலர், மாவட்ட குழு தலைவர், உள்ளாட்சி அமைப்பை சார்ந்திருக்கிற அன்பிற்கிற சகோதர சகோதரிகள், வந்திருக்கின்ற அதிகாரி பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற முனைவர் முதன்மை செயலாளர் சீனிவாசன் அவர்களே, கூடுதல் செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே, துணை செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு அதிகாரிகள் மக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, இதை பொறுத்தவரையும் இந்த நிகழ்ச்சியில் 9 துறைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயுதராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், வணிக வரி மற்றும் மானிய கோரிக்கை, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை, முத்திரைத்தாளர்கள் மற்றும் பதிவுத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, பள்ளி கல்வித்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மானியம். இந்த 9 துறையும் இன்றைக்கு ஆய்வு செய்யப்படுகிறது. பல்வேறு இடங்களை நாங்கள் காலையிலிருந்து பார்வையிட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மதிப்பீட்டு குழு என்பது இருக்கிற குழுவில் ஒரு சிறப்பான குழு, ஒரு முக்கியமான குழு. இந்த குழுவை பொறுத்தவரையிலும் இங்கு வந்திருக்கிற அதிகாரி பெருமக்கள் தங்கள் துறையை பொறுத்தவரையிலும் உண்மையான நிலவரங்களை இங்கே எடுத்து வைக்க வேண்டும். ஏதோ கூட்டத்தில் பேசுகிற பொழுது வந்தோம் போனோம் என்று செயல்பாடு இல்லாமல் உண்மையான நிலை என்ன என்பதை எடுத்து வைத்தால் இந்த குழுவினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மாவட்ட ஆட்சியர் சுட்டிக்காட்டியது போல உங்களுடைய பணிகள் தொய்வடைந்தால் அல்லது தாமதமாக இருந்தால் அல்லது மீண்டும் அரசின் மூலமாக பல்வேறு சலுகைகள் வேண்டுமாக இருந்தாலும் அது உடனடியாக செய்து கொடுப்பதற்கு இந்த குழு பரிந்துரைக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அதை விட்டுவிட்டு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிற பொழுது உங்கள் பதில்கள் அதற்கு ஏருக்கு மாறாக தவறான முறையில் இருந்தால் இங்க இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் அனுபவம் வாய்ந்த உறுப்பினர்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் கேட்டால் ஒரு கேள்வியை கேட்பார்கள். வாதங்கள் விவாதங்கள் தொடராமல் அதிகாரி பெருமக்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இங்கு வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மினி சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தினுடைய ஆய்வு நல்ல பலன் தரக்கூடிய அந்த மாவட்டங்களுக்கு போனால் செயல்பாடு இருக்கும். ஒவ்வொரு துறை அதிகாரிகளும் அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்கெல்லாம் திட்டங்களை சட்டமாக்குற இடத்துல இருக்கோம். சட்டமாக்குறதுக்கு பிறகு அது மக்கள் கையில் போய் சேரணும்னாக்கா நாங்க சேர்க்க முடியாத நேரம். இங்க எதிரே வந்திருக்கிற அதிகாரி பெருமக்கள் தான் அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கிற பொழுது எப்படி தண்டவாளங்கள் நேருக்குமாறு இருந்தால் ரயில் போய் சேராது, ஒரே மாதிரி இருந்தால்தான் ரயில் போய் சேரும். அது மாதிரி மக்கள் பிரதிநிதியாக நாங்களும் அரசு அதிகாரிகள் நீங்களும் ஒத்த கருத்தோடு இதை கொண்டு போய் சேர்த்தால்தான் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு இந்த அரசின் திட்டம் பயனளிக்கும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கும் தெரியும். ஆக நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த புத்தகத்தின் மூலமாக இருக்கிற கேள்விகளை தான் நாங்கள் கேட்க போகிறோம். எங்களுடைய துறை செயலாளர் கேட்க போறார். அப்படி பதில் வர்ற பொழுது மற்ற உறுப்பினர்கள் அதை வாதங்களாக இருப்பார்கள், விவாதங்களாக கேட்பார்கள். அப்ப நீங்க சரியாக பதில் சொல்லணும். அப்படி பதில் சரியாக சொல்ல முடியல, இல்ல கையில இல்லைன்னு சொன்னா அதனால கவலை இல்லை. ஐயா என்கிட்ட பதில் இப்ப இல்லை, நாங்க போய் அனுப்புறோம் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை.
இல்லாட்டி நீங்க ஒண்ணு சொல்லி நாங்க ஒண்ணு கேட்டு, நீங்க ஒண்ணு சொல்லி நாங்க ஒண்ணு கேட்டா நேரங்கள் அதிகமாகிறத விட எங்க உறுப்பினர் விட மாட்டாங்க, திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உண்மையான கருத்துக்களை மாவட்ட ஆட்சியர் சுட்டிக்காட்டியது போன்று அதை நீங்க சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த குழுவின் எதிர்பார்ப்பு என்பதை சுட்டிக்காட்டி அனைத்து அதிகாரிகளும், அதோடு இல்லாம நீங்க நேரடியா ஒரு பேப்பரை அரசாங்கத்துக்கு அனுப்பி அது இன்னும் வரலன்னு எதிர்பார்ப்பதை விட இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு பயணம் வர்ற பொழுது அதை எங்கள் மூலமா கொடுத்தீங்கன்னா, எங்கள் மூலமா இருக்கிற இந்த பரிந்துரை பண்ணாக்கா இன்னும் விரைவாக இந்த மாவட்டம் கிடைக்கும். நாங்கள் பல்வேறு மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் செய்து அங்க இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து வைத்து இன்றைக்கு அந்த மாவட்டத்துடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையாக சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கேன். காரணம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் இங்கே செயலாற்ற கொடுத்து வந்துட்டு இருக்கிறோம். ஆக இதே அந்த துறை சார்ந்த அதிகாரி மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்க கேட்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா, சார் நான் 3 மாசம் தான் சார் ஆச்சு, நான் 6 மாசம் தான் சார் ஆச்சு என்று ஒரு பதிலை சொல்லுவாங்க. எனக்கு கூட பாத்தீங்கன்னா நீங்க மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு தான் வந்து இந்த மாவட்டத்துல தன்னை இன்னைக்கு கேட்டு கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு நேற்று வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் மாற்றணும்னா நம்ம போற இடத்துல மாவட்ட ஆட்சியர் மாறிவிட்டாங்கல்ல, வர்ற மாவட்ட ஆட்சியருக்கு எப்படி இடம் தெரியும்னு கேட்டா நல்ல வேலையை பற்றி ஏற்கனவே 12 ஆண்டுக்கு முன்னாடி இங்க பணியாற்றி இருக்காங்க. அதனால அந்த அனுபவத்தில் அத்தனையும் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறாங்க. எதையும் புரிந்து கொண்டு உடனடியாக தீர்வு காணக்கூடிய நல்ல இடத்திலே அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாங்க. இதையும் புரிந்து கொண்டு ஆகணும். அவங்களுடைய சொல் செயல் எல்லாமே நிச்சயமாக இந்த மக்களுக்கு பயன்படும் என்று சுட்டிக்காட்டி அவர்களையும் இந்த இடத்தில் வாழ்த்தி அனைத்து அதிகாரிகளும் தங்கள் நிலைப்பாடுகளை சரியாக வைத்துக் கொண்டு பதில் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய துறை செயலாளர் பல்வேறு கேள்விகளை கேட்பார். பொதுப்பணித்துறை இந்த குழுக்கூட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் பிரமுகம் தன்னை வாய்ந்தவை. ஆகவே பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் தயவு செய்து இந்த கூட்ட அரங்கினை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெளியிலே காத்திருக்கவும். கூட்டம் முடிந்த பின்னர் இந்த பத்திரிகையாளரை மாண்புமிகு தலைவர் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள். அடுத்து இந்த கதவை வெளியில இந்த கூட்டத்திற்கு தொடர்பில்லாத தற்பொழுது பொதுப்பணித்துறை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அனைவரும் தன்னுடைய அலைபேசியை கொண்டு வந்து நிறுத்துவீங்க, இல்லைன்னா வந்து சைலண்ட்ல பார்த்து வச்சுருக்கீங்க. பணியாளர்கள், பொதுப்பணித்துறையை பொறுத்தவரையிலுமே பணியாளர்கள் குறைபாடு என்பது ஒவ்வொரு மாநில உறுப்பினர்களுக்கும் பொதுப்பணித்துறை குறித்த அந்த குறிப்பு விளக்க புத்தகம் துறையால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே உள்ளது பக்கம். பொறியாளர்கள் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 7 உதவி பொறியாளர்கள் பணியிடங்களில் ஒரு 3 காலியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு அந்த தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின்படி இந்த மதிப்பீட்டுக் குழு ஆய்வு பயணம் வேலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது. காலையிலிருந்து பல்வேறு இடங்களை நாங்கள் ஆய்வு செய்து அனைத்து துறை அதிகாரிகளையும் வைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பல்வேறு தீர்வுகளை இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். பல பணிகள் ஓய்வாக இருந்ததெல்லாம் விரைவாக நடப்பதற்கான அந்த உத்தரவுகளை இந்த ஆய்வு மூலமாக இந்த குழு பரிந்துரை செய்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டியதால் வேலூர் மாவட்டத்தில் 30 ஏக்கர் பரப்பளவில் புதிய தொழில்பேட்டை அமைப்பதற்கான அதை கேட்டிருக்கிறோம். வேலூர் பெட்லேண்ட் மருத்துவமனை மற்றும் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் 170 லட்சம் அரசு நிதி ஒதுக்கீடு பெறுவதற்காக பரிந்துரைக்கிறது. வேலூர் தத்துவாச்சேரி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் புதிதாக 14 வகுப்பறைகளும் 3 அறிவியல் ஆய்வகங்கள், 2 ஆண்கள் கழிவறைகள் மற்றும் 2 பெண்கள் கழிவறைகள் 429 லட்சத்தில் இன்றைக்கு நிறைவேற்றப்பட இருக்கிறது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் காட்பாடி தாலுகாவில் காவனூர் முதல் பாண்டியன் மடு வரை ரோடு கட் ஆஃப் கவர், அதாவது ரோடு மேலே இருக்கிற அந்த காங்கிரஸ் சாலை போட்டு அதை முதல் கடிஜூர் வரை உள்ள பாண்டியன் மடு சாலை அமைப்பதற்கு 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கிறது. வேலூர் மாவட்டம் காங்கேநல்லூர் வரை உள்ள பாண்டியன் மடுவினை நீர்ப்போக்கும் திறனை 25 கோடி மதிப்பீட்டில் இதை அதிகப்படுத்துவது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் குடியாத்தம் நகரம் நாளையுத்தம் முதல் குடியாத்தம் பள்ளிக்கொண்டா வரை 30 கோடி மதிப்பீட்டில்
கெண்டாய் நதிக்கரையின் மீது சாலை அமைக்கிறது. வேலூர் மாவட்ட குடியாத்தம் வட்டம் செதுக்கரை கிராமம் கெண்டகி நதி என்பது குறுக்கே 25 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைப்பது. இப்படி பல்வேறு பணிகள் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு இந்த மதிப்பீட்டு குழு மூலமாக பரிந்துரை செய்திருக்கிறது. சென்ற முறை கடலூரில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பிரதிநிதி கேட்டுக்கொண்டதற்கு பரிந்துரை செய்து சில பணிகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று இன்றைக்கு இந்த வேலூர் மாவட்டத்திலும் இப்படிப்பட்ட பணிகள் விரைவாக இந்த குழு அரசின் கவனத்திற்கு, குறிப்பாக முதலமைச்சரும் அந்த மற்ற துறைகளுடைய அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு இந்த பணிகள் வேலூர் மாவட்டத்திற்கு கிடைப்பதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதை பயிரோடு தெரிவித்துள்ளோம். இந்த இடம் தொழிற்பேட்டைக்கான இடம் எந்த பகுதியில் தேர்ந்தெடுத்திருக்கீங்க? தொழிற்பேட்டைக்கான இடம் 30 ஏக்கர் சொல்லுங்க. 38 கோடி. இல்லை, அது எந்த பகுதியில் செலக்ட் பண்ணுறது? வேலூர் மாவட்டம். ஏன்னா விவசாயத்தை அழித்து தொழிற்பேட்டை முக்கியம் இல்லை அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்ப்பு. விவசாய நிலம் ஏதாவது இருக்கா? ஏற்கனவே விவசாய நிலை கையகப்படுத்தல, பணம் செட்டில் பண்ணாமல் இருக்கு, நிறைய பேர் வாங்காமல் இருக்காங்க. அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. வாய்ப்பில்லை. அவங்க வந்து மகிமண்டலம் வில்லேஜ் ஆமா சார், மகிமண்டலம் கிராமம் விளைநிலம் இருக்கிற இடமா? ஒட்டுமொத்த ஆய்வுல வந்து குறிப்பிடும்படியான குறைகள் ஏதாச்சும் கண்டென்ட் இருக்குமா? அதுக்கு எச்சரிக்கை ஏதாவது? குறைகள் வந்து சில இடங்களில் மருத்துவமனை கேட்டிருக்கிறாங்க, சில இடங்களில் பள்ளிக்கூடத்திற்கு தேவையான கட்டடம் கேட்டிருக்காங்க, சில வந்து இந்த வனப்பகுதியில் இருக்கிற சாலைகள் வந்து போட முடியாமல் இருக்குது, சில இதில் பேருந்து கேட்டிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான பட்டாக்கள் வந்து அதிகமாக வழங்குவதற்கு ஏற்பாடு பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி மேலேயே கட்டணம் கட்டுறதுக்கான கேட்டிருக்கிறாங்க. குடும்பமான வரையும் கல்வி, மருத்துவம் மற்ற பொருள்கள் கிடைப்பதற்கான அந்த நிலையை அதிகமாக கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே முடிந்த வரைக்கும் அதிகாரிகளுடைய கலந்து அது செய்யப்பட்டிருக்குது. மீண்டும் மாநில அரசு மூலியமாக வர இருக்கிறத எடுத்துகிட்டு போய் முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் குறிப்பிடும்படியாக எத்தனை ஆண்டு காலத்தில் நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகள் ஏதாச்சும் இருக்கு சார்? உடனே நிறைவேற்ற முடியும் அப்படின்ற கோரிக்கைகள் ஏதாச்சும்? இப்போ நடந்துகிட்டு இருக்க பணியெல்லாம் இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் முடிகிறதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து முதலமைச்சருடைய திருக்கரங்கள் திறக்கப்படும். இங்கே சில பணிகள் வந்து 1 ஆண்டு அல்லது 1.5 ஆண்டுகள் ஆகும். இந்த பணிகள் மேற்கொள்வதற்கு நம்மக்கிட்ட நிதி இருக்கா, இல்லை நம்ம கடன் எதனா வாங்குறது? இல்லை, இதுக்கெல்லாம் சிலதெல்லாம் நிதி இருக்கும். கடன் வாங்குறதுங்கிறது எல்லா அரசாங்கமும் இருக்கிறது தான். அது இந்த மாவட்டத்துக்காக வாங்குறது இல்லை, ஒரு துறைக்கு வாங்குற நிதியில் இங்கே அனுப்பிச்சுட்ருவாங்க. மாநகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் என்னென்ன பள்ளிக்கூடங்கள் எதனா தரம் உயர்த்துக்கோ, இல்லை கட்டிடங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கான எதனா ஆய்வு பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஒரு கட்டடம் மட்டும் வந்து அந்த ஒரே இடத்துல வந்து கோ எஜுகேஷனில் வந்து இடம் பத்தலான்னு இருக்காங்க. அது மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறோம். ஆய்வு பண்ணிட்டு அந்த கட்டடத்தை இடிச்சிட்டு இப்போ மாநகராட்சியாக இருக்கிறதுனால 1 தளம் 2 தளம் 3 தளம் 4 தளமாக தளத்தை உயர்த்தி அதில் வந்து பிள்ளைங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டோம். இடம் இல்லைங்க, இடம் இருக்குது. கடந்த மதிப்பீட்டு குழு ஆய்வு செஞ்சதுக்கும் இந்த மதிப்பீட்டு குழு ஆய்வு செஞ்சதுக்கும் பணிகள் முடிக்கப்படாத பணிகள் ஏதாச்சும் ஒன்று அட்ரஸ் பண்ணியிருக்குமா சார்? கடந்த மதிப்பீட்டு குழு வந்து நடந்தது என்னங்கிறது வந்து நான் ஆகலை. ஆனால் பட் இந்த மதிப்பீட்டு குழு பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்த பணிகள் வந்து உடனுக்குடன் வந்து முடிஞ்சிருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க, முடித்து கொடுத்துருவாங்க. மொத்தம் எத்தனை கோடி மதிப்பிலான திட்ட பணிகள் வந்து நம்ம நடந்துட்டு இருக்க ஆய்வு பண்ணிருக்கோம்? வந்து அவங்க 200 கோடியான மதிப்பீடுகள் இப்போ கேட்டிருக்கிறாங்க. அதை வந்து இப்போ கருத்து அனுப்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட சார், இப்போ வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீ மேற்கொண்ட ஆய்வில் உங்களுடைய ஆய்வறிக்கை எப்படி சார் இருக்குது? திருப்திகரமாக இருக்கா, ஃபேராக இருக்கா, இல்லை மோசமாக இருக்கா? நான் ஆய்வு பண்ண வரைக்கும் 1-2 குறைகள் திருப்தியாக இருக்கு. எல்லா அதிகாரிகளும் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த கருத்துருவில் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. 1-2 குறைகள் வந்து இது இல்லாமல் இருக்காது, அதை சரி செய்ய சொல்லியிருக்கோம். பல்வேறு அரசு பள்ளிகளில் வந்து பாத்ரூம் வசதிகள் இல்லைன்ற ஒரு குறைகள். நீங்கள் ஆய்வு பண்ண எல்லா இடத்துலையுமே பாத்ரூம் வசதி இல்லை, அதை நீங்கள் நேரடியாக பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் எப்படி திருப்தியாக இருக்கும்? இல்லை, அது வந்து நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்ததுனால திருப்தின்னு எப்படி சொல்ல முடியும்? அது சரி பண்ண சொல்லியிருக்கோம்ல. நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போனோம், வந்து சுத்திகரிப்பு நீர் வந்து அங்கே வரல, உடனே வந்து சொல்லிட்டப்போ உடனே வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட வந்து மாநகராட்சியில் வந்து அந்த ஸ்கூலை சுத்தம் பண்ண சொல்லி கையில் வந்து இப்போ ஃபோட்டோ வந்து கொடுத்துட்டாங்க. எங்கே அந்த ஃபோட்டோ? காலையில் நாம் மீட்டிங்கில் உடனே கொடுக்கணும்னு சொன்னேன், சுத்தம் பண்ணி மீட்டிங் வேகமாக நடக்குது.
இல்லை இந்த மாதிரி அதிகாரிகளோ இல்லை அரசு இவங்க வரும்போது அந்த மாதிரி பணிகள்லாம் நடக்குது. மற்றபடி மற்ற நாட்கள்லாம் அது வந்து அப்படியே தான் விட்டு. இதுதான் நாங்கள் வந்து இப்போ வந்து அவங்க வச்சிருக்கிற கோரிக்கை என்னன்னா, ஒரு குழு வர்ற பொழுதோ இல்லைன்னா ஒரு அதிகாரி வர்ற பொழுதோ செய்கிறத எப்பொழுதும் நீங்கள் வந்து உங்களுடைய பணியாக செய்யுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கோம். வேறு ஏதாச்சும் இங்கே அரசு அதிகாரிகள் முக்கிய அறிவிப்பு முக்கிய ஆலோசனை ஏதாச்சும் கொடுத்துருக்குமா சார்? ஏன்னா நாங்கள் மீட்டிங் தொடங்கும் போது சொன்னீங்க, இது எந்த பள்ளின்றது சார் காட்டுங்க சார். நான் காலையில் பார்த்ததுக்கு பிறகு இப்போ வந்து அந்த லைட் எரியிறது, அது சுத்தம் பண்ணுறது, அந்த ஃபேன் மாட்டுறது, அந்த ஒரு செவுத்தில் வந்து ஒரு எல்லாமே வந்து அங்கே அந்த கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுங்க. பிக்சர் ஒரு முறை காட்டுங்க சார். பரவாயில்லைங்க சார், ஒரே நாளில் இவ்வளோ பண்ணுறாங்க. ஆனால் ஏன் அதை பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க இத்தனை நாளா? இதை வந்து திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்க வேணாம். வேணாம் முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ. திருப்பி நம்ம இதை கேட்டேன். நம்ம இது சரி பண்ணிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். நீங்கள் இல்லைன்னா வந்து எங்களுடைய செய்கையை வெளியே தெரிய போகிறது இல்லை. அதனால் எங்கள் செய்கையை வெளியேப்படுத்துகிறேன் நீங்கள். அதனால் கோஆப்ரேஷன் நம்ம 2 பேருக்கும் வந்து சேர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வோம். சம்பந்தமா அதிகாரி மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? அடுத்தடுத்து வர இந்த மாதிரி குறைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி மாணவர்களை வந்து செப்பலை கட்டிட்டு கிளாஸுக்குள்ள வாங்கன்னு இன்னைக்கு ஒரு இஷ்யூ வந்திருக்கு. நீங்க ஆய்வு பண்ண இடத்துலயே அந்த மாதிரி ஆசிரியர்கள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்களா நீங்க? ஆமா பார்த்தோம், அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி அதிகாரி ஆசிரியர்கள் வந்து எதனா நடவடிக்கை எடுக்கிறதுக்கான துறை ரீதியா. ஏன்னா பள்ளின்றது வந்து சமய சார்பற்றது, மதம் மொழியற்றது. அந்த இடத்துல வந்து செப்பலை வெளியே விட்டுவாங்கன்றது ஒரு இதுவாக பாருங்க. உங்க கண்ணுக்கு படாது என் கண்ணுக்கு பட்டுச்சு இல்லை, ஒன்றும் தீர்வு கண்டல. நிச்சயமா அந்த அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு. சார் 9 துறைகள் ஆய்வு பண்ணீங்க. இதில் எந்த துறையோட ஆய்வு உங்களுக்கு திருப்தி? இந்த துறையில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு 9 துறையில் எந்த துறையை சார் நீங்கள்? இங்கே வந்து மீன்வளத்துறை வந்து அது பெருசாக இல்லை. இங்கே பாக்கி எல்லா துறையுமே வந்து கிட்டத்தட்ட திருப்தியாக இருந்திருக்கு. 1-2 குறைகள் இல்லாதது இல்லை, அதெல்லாம் சரி பண்ண சொல்லிடுவோம். அதாவது மேம்படுத்துவதற்கான ஆலோசனை என்ன கொடுத்துருக்கீங்க சார்? இந்த கொஞ்சமாக விரைவாக இத்தனை மாதத்துக்குள் முடிக்க வேண்டும், இவ்வளவு சிலது இத்தனை நாளுக்குள்ள முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத உத்தரவாதம் சொல்லியிருக்கிறோம். முடிச்சுட்டு வந்து மத்திய மதிப்பீட்டு குழுவுக்கு அனுப்பணும். அப்போ தான் வந்து இது முடிஞ்சதாக அர்த்தம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கணும், எங்கள்கிட்ட அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறோம். செய்ய முடியாத பணிகளை நாங்கள் கேட்டு வாங்கியிருக்கிறோம். அது மேலிருந்து நாங்கள் செய்வதற்கான அந்த பரிந்துரை செய்து அதை அனுமதி வாங்கிக்கிறோம். தேங்க்யூ.